ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஃபினான்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீரோதா ஆப்பில் ஒரு ஸ்டாக் வந்துட்டு எப்படி பை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ஸ்டாக் மார்க்கெட் வர்றீங்க அப்படின்னா, அந்த ஆப்பில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பை பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பணம் எப்படி போடுறதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருப்போம். இப்போ பை பண்ணுறது, ஸ்டாக்கை வந்து எப்படி பை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் இருப்பீங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் பட்டன் இருக்கும். அந்த சர்ச்சில் போயிட்டு உங்களுக்கு என்ன ஸ்டாக் வாங்கணுமோ அந்த ஸ்டாக் நேமை வந்து சர்ச் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு சவுத் இண்டியன் பேங்க் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணேன் அப்படின்னா என்எஸ்சி பிஎஸ்சி வருது. ஓகேவா? ஸோ 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்தியாவில் இருக்குது, என்எஸ்சி பிஎஸ்சி. ஸோ அதனால் 2 தடவை ஷோ ஆகும். நீங்கள் எதில் வேணால் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, எதில் வேணால் வாங்கிக்கலாம். நான் சவுத் இண்டியன் பேங்க் என்எஸ்சியில் கிளிக் பண்ணுறேன். பை ஆர் செல் வருது. கரண்ட் ப்ரைஸ் வந்து மேலே கொடுத்துருக்காங்க 25.68. இப்போ நான் பை பண்ணணும், பை கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே ப்ரைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ரெகுலரில் வச்சுக்கோங்க, ரெகுலர். ஓகேவா? குவான்டிட்டி எவ்வளோ குவான்டிட்டி 100 வாங்குறீங்க, 1000 வாங்குறீங்க அப்படின்னா அந்த குவான்டிட்டி ஃபஸ்ட் அடிக்கணும். நான் ஒரு குவான்டிட்டி அடிச்சுக்கிறேன். ஸோ குவான்டிட்டி அடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸில் போதோ அதுக்கே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா மார்க்கெட்டில் ஓட்டுறலாம். இல்லை அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஏரோ இருக்கும். கிளிக் பண்ணி லிமிட் வச்சுட்டு இந்த ப்ரைஸ் வந்தால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைஸ் வந்து நீங்கள் அடிச்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் லாங் டேர்முக்கு வாங்குறீங்க அப்படின்னா லாங் டேர்ம் கொடுக்கணும். இன்ட்ராடே பண்ண போகிறீங்க, ஒரே நாளில் வாங்கி ஒரே நாள் விற்கிறீங்க அப்படின்னா இன்ட்ராடே கொடுக்கணும். பட் லாங் டேர்ம் எடுத்துக்கோங்க. ஸோ எவ்வளோ நாள் வேணால் வச்சுக்கலாம். ஸோ லாங் டேர்ம் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரைஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். கீழே வந்து ரீஃப்ரெஷ் பட்டன் இருக்கும். ரீஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் எவ்வளோ, சார்ஜஸ் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் சார்ஜ் எவ்வளோ வருதுன்னு கேட்குறீங்க. ஸோ கீழே பாருங்கள், சார்ஜஸ் இங்கே காட்டும். எல்லாம் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்வைப் டு பைன்னு இருக்கும். ஸ்வைப் டு பை கொடுத்தீங்க அப்படின்னா பை ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சா, இப்போ பை ஆயிடுச்சு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கீழே செகண்ட் பட்டன் ஆர்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே செக் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆர்டரு, ஒரு குவான்டிட்டி வாங்கியிருக்கிறோம். சரிங்களா? இதை போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். போர்ட்ஃபோலியோ போனீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு இருக்கும். சரியா? ஆக்சுவலாக ஹோல்டிங்ஸில் தான் நீங்கள் பார்க்கணும். ஆனால் என்ன ஆகுன்னா, புதுசாக ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் பொசிஷனில் வந்து இங்கே ஷோ ஆகும். ஒரு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஹோல்டிங்ஸில் வந்து விழுந்துடும். சரியா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது பொசிஷனில் இருக்குது. சரிங்களா? இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா ஹோல்டிங்ஸில் இங்கே ஆட் ஆயிரும். ஆல்ரெடி நான் சவுத் இண்டியன் பேங்க் ஷேர்ஸ் வச்சுருக்கேன், அதுலேயே ஆட் ஆயிரும். இப்போ 101 இருக்குது, அது 102 வந்து ஆட் ஆயிரும். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து பை பண்ணணும். ஹோல்டிங்ஸில் என்னென்ன வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே இருக்கும். சரியா? பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு வாங்கணும். ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.